viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 ஓட சாப்டர் 7 மென்சுரேஷன்ல எக்ஸாம்பிள் நம்பர் 7.9 பார்க்கலாம். இது ஒரு ரேஷியோ சம். இந்த ரேஷியோ சம் மேக்ஸிமம் 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேடியஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் பலூன் வந்து இன்க்ரீசஸ் ஃப்ரம் 12 cm to 16 cm கொடுத்துருக்காங்க. அப்படின்னா R1 is to R2 வந்து 12 is to 16. இப்போ நம்ம ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஷேப் வந்து ஸ்பியர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரேஷியோ ஆஃப் சிஎஸ்ஏ ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. 4 r1 ஸ்கொயர் பை 4 r2 ஸ்கொயர். 4 கேன்சல் ஆகிடும். r1 ஸ்கொயர் பை r2 ஸ்கொயர் இருக்கும். இப்போ இங்கே r1 இடத்துல 12 ஸ்கொயர் போட்டுக்கோங்க, r2 இடத்துல 16 ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்கொயர் அப்படின்றனால 12 × 12 பை 16 × 16ன்னு போட்டுக்கோங்க. இப்போது 12ஐயும் 16ஐயும் 4 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணியிருக்கேன் ரெண்டு பக்கமும். அதுக்கப்புறமா உங்களுக்கு 3 3s are 9 by 4 4s are 16. ஸோ ரேஷியோ ஆஃப் சிஎஸ்சிஏ வந்துட்டு 9 is to 16 அப்படின்னு கிடச்சிருது. அடுத்தது எக்ஸாம்பிள் நம்பர் 7.12. இதில் 3 ஃபிகர் இருக்குது. ஸ்பியர் இருக்குது, சிலிண்டர் இருக்குது, கோன் இருக்குது. இதோட சிஎஸ்ஏவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஹைட்டும் ரேடியஸும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு போட்டுக்கிறோம். முதல்ல இதோட எல்லா ஃபார்முலாஸும் நான் எழுதியிருக்கேன். எல் தேவை, எல் கண்டுபிடிச்சிக்கலாம். ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர்னு போடுறப்போ உங்களுக்கு √2r கிடைக்குது. இப்போ உங்களுக்கு ஆருக்கு, அதாவது ஹெச் இருக்கிற இடத்துல ஆர்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எல் இருக்கிற இடத்துல √2rன்னு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்ல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பையார் ஸ்கொயர் எல்லாமே உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 4:2 கிடைக்குது. இப்போ இதை வந்து ரேஷனலைசிங் த டினாமினேட்டர் பண்ணுறதுக்காக டிவைடட் பை √2 பண்ணியிருக்கேன். ஸோ தனித்தனியாக எல்லாத்துக்கும் √2 போட்டிருக்கேன். இங்கே இருக்கிற 4ஐ 2 2s பிரிச்சுக்கிறேன். ஒரு 2 அப்படியே வச்சுட்டு இன்னொரு 2 √2 × √2, இந்த 2ஐயும் √2 × √2, இது கேன்சல் ஆகிடும். அப்போ √2 கேன்சல் ஆகிட்டு 2√2 is to √2 is to 1 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிரும். லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 7.20. வால்யூம்ஸ் கொடுத்துட்டாங்க, கோனோட வால்யூம்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கோனோட ஹைட்டை வந்து நான் h1ன்னு எடுத்துக்கிறேன். அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் கோனோட ஹைட்டு வந்து டபுள் த ஃபர்ஸ்ட் கோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது h1ன்னா இதோட ஹைட் வந்து டபுள்னு சொல்கிறனால 2h1. இப்போ வால்யூம் ஆஃப் ஃபர்ஸ்ட் கோன் இஸ் டு செகண்ட் கோன் இஸ் ஈக்குவல் டு 2/3 கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா எழுதியிருக்க 1/3 கேன்சல் ஆகிடுது. r1 ஸ்கொயர் r2 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். h1 அப்படியே இருக்குது. h2 பதிலாக 2h1 போட்டுக்கிறோம். h1 கூட கேன்சல் ஆகிடுது. இந்த 2 அந்த பக்கமாக போய் 4/3ன்னு வந்துடுது. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ நம்மளுக்கு 2/√3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ லாங் ஷார்ட்டில் 3 சம்முமே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. நான் வெறும் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன்னா ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.